வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு லக்னம் மற்றும் மகர ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஒரு தனித்துவமான ஆளுமையை கொண்டிருப்பார்கள். தனுசு லக்னத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால் உங்களிடம் எப்போதும் ஒரு நேர்மறையான எண்ணமும் தர்ம சிந்தனையும் அதிகமாக இருக்கும். அதே சமயம் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால் நீங்கள் மிகவும் யதார்த்தமானவராகவும் நிதானமாகவும் செயல்படுவீர்கள். நெருப்பு தத்துவமான தனுசு உங்களுக்கு ஒரு பெரிய லட்சியத்தை வழங்கினால், நிலத்தத்துவமான மகரம் அந்த லட்சியத்தை எப்படி அடைவது என்பதற்கான கடின உழைப்பை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வெளியில் பார்க்க மிகவும் கலகலப்பானவராகவும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் ஒரு ஆசிரியரைப் போலவும் தெரிந்தாலும் உங்கள் மனதிற்குள் எப்போதுமே ஒரு பெரிய பொறுப்பு உணர்வு குடிகொண்டிருக்கும். உங்களது வாழ்க்கையில் குருவின் அறிவும் சனியின் உழைப்பும் சமமாக பங்களிப்பதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் நியாயமானதாகவும் நீண்டகால பலன் தருவதாகவும் இருக்கும். பொய் பேசுபவர்களையும் ஏமாற்றுபவர்களையும் உங்களுக்கு ஒருபோதும் பிடிக்காது என்பதால் உங்கள் நண்பர்கள் வட்டம் மிகவும் தூய்மையானதாக இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தெய்வ பக்தியாலும் உங்களது மன உறுதியாலும் அதனை முறியடித்து நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்களது புத்திசாலித்தனமும் நிதானமும் உங்களை சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் அமர வைக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு தூணாக இருந்து உங்கள் உறவுகளை தாங்கி பிடிப்பீர்கள். தனுசு லக்னம் என்பதால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுதந்திரமும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் மகர ராசியின் சனி பகவான் உங்களை குடும்ப பொறுப்புகளில் மிகவும் கராராக இருக்கச் செய்வார். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் ஒரு சிறந்த பிள்ளையாக இருப்பீர்கள். அவர்களின் கனவுகளை நனவாக்க நீங்கள் உங்கள் சொந்த விருப்பங்களை கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டீர்கள். வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஒரு தோழமையுடன் கூடிய மரியாதையை எதிர்பார்ப்பீர்கள். உங்களது பேச்சு சில நேரங்களில் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் இருப்பதால் உறவுகளுக்குள் சிறு வருத்தங்கள் ஏற்படலாம். இருப்பினும் உங்கள் அன்பின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொண்டால் உங்கள் குடும்பம் ஒரு சொர்க்கமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. உடன் பிறந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதில் நீங்கள் எப்போதும் முன்னிற்கிறீர்கள். அதே சமயம் குடும்பத்தின் கௌரவத்தை சிதைக்கும் எதையும் நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர்கள். உறவினர்கள் உங்களை ஒரு சிறந்த ஆலோசகராக பார்ப்பார்கள். ஏனெனில் எந்த ஒரு சிக்கலுக்கும் உங்களால் மிகச்சரியான தீர்வை சொல்ல முடியும். உங்கள் இல்லத்தில் எப்போதுமே ஒரு ஆன்மீக மனம் வீசும்.
அதே வேளையில் ஒரு ஒழுக்கமான வாழ்வியல் முறையையும் நீங்கள் பின்பற்றுவீர்கள். உங்கள் குடும்பமே உங்கள் பலமாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய திட்டமிடுபவராக விளங்குவீர்கள். ஏனெனில் உங்களால் ஒரு காரியத்தின் எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்க முடியும். குருவின் ஆதிக்கம் இருப்பதால் கல்வி நிறுவனங்கள், ஆன்மீக பொருட்கள், சட்ட ஆலோசகர் அல்லது கோயில் சார்ந்த பணிகளில் நீங்கள் சிறந்து விளங்கலாம். அதே சமயம் சனியின் தாக்கம் இருப்பதால் கட்டுமான தொழில் மற்றும் இரும்பு துறைகளிலும் வெற்றி பெறலாம். ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன் நீங்கள் அதன் லாப நஷ்டங்களை விட அதில் இருக்கும் நேர்மையைத்தான் முதலில் பார்ப்பீர்கள். நீங்கள் ஒரு நேர்மையான முதலாளியாக திகழ்வீர்கள். உங்களை நம்பி வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து அவர்களை முன்னேற்றுவீர்கள். வியாபாரத்தில் ஆரம்ப காலத்தில் சில பின்னடைவுகள் வந்தாலும் உங்களது விடாமுயற்சியால் ஒரு நிலையான சாம்ராஜ்யத்தை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். கூட்டாக தொழில் செய்வதை விட சுயமாக தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக லாபத்தை தரும். ஏனெனில் மற்றவர்கள் உங்கள் வேகத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் ஈடு கொடுக்க முடியாமல் போகலாம். சந்தையில் மற்றவர்கள் போட்டியைக் கண்டு அஞ்சும்போது நீங்கள் உங்களது அனுபவ அறிவால் அந்த போட்டியை ஒரு வாய்ப்பாக மாற்றுவீர்கள். தரமான பொருட்களை வழங்குவதில் நீங்கள் சமரசம் செய்து கொள்ளாததால் உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பார்கள். இதுவே உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். உத்தியோகம் மற்றும் வேலை என்று வரும்போது நீங்கள் ஒரு நிறுவனத்திற்கு மிகச்சிறந்த சொத்தாக இருப்பீர்கள் என்பதில் ஐயமில்லை. கொடுக்கப்பட்ட வேலையை அதன் முழு தன்மையையும் உணர்ந்து செம்மையாக செய்து முடிப்பதில் நீங்கள் ஒரு வல்லவர். உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் பணியாளர்களிடம் நீங்கள் ஒரு கண்டிப்பான ஆசிரியரைப் போல நடந்து கொள்வீர்கள். ஆனால் அவர்களின் நலனில் உங்களுக்கு அதிக அக்கறை இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை மிகவும் நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். ஏனெனில் உங்களால் ஒரு வேலையை திட்டமிட்ட காலத்திற்குள் துல்லியமாக முடிக்க முடியும். வங்கித்துறை, கணக்கியல் அல்லது நிர்வாகத் துறைகளில் நீங்கள் மிக உயர்ந்த பதவிகளை அடையும் யோகம் உங்களுக்கு பிறப்பிலேயே உண்டு. வேலையில் ஏற்படும் தேவையற்ற அரசியலை நீங்கள் கண்டுகொள்ளாமல் உங்கள் வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். சனி பகவானின் ஆதிக்கத்தால் பதவி உயர்வு கிடைக்க சற்று தாமதமானாலும் இறுதியில் நீங்கள் அடையும் வெற்றி நிலையானதாகவும் கௌரவமானதாகவும் இருக்கும். உங்களது உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காதபோது நீங்கள் சோர்வடையாமல் உங்களது திறமையை மேலும் மெருகேற்றிக் கொள்வீர்கள். உங்களது நேர்மையான அணுகுமுறையால் சக ஊழியர்களின் மதிப்பையும் அன்பையும் நீங்கள் எளிதில் பெறுவீர்கள். இதுவே உங்கள் தொழில்முறை வெற்றிக்கு முக்கிய காரணமாகும். நிர்வாகத் திறமையே உங்களை ஒரு சிறந்த அதிகாரியாக மாற்றும். நிதி நிலைமை மற்றும் பண மேலாண்மையில் நீங்கள் மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுபவராக இருப்பீர்கள். குருவின் அருளால் உங்களுக்கு பணவரவு எப்போதும் தாராளமாக இருக்கும். அதே சமயம் சனியின் தாக்கத்தால் அந்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்வீர்கள். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பிற்காலத்திற்கு தேவையான முதலீடுகளில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். குறிப்பாக தங்கம் மற்றும் நிலம் வாங்குவதில் நீங்கள் குறியாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும் போது உங்களது தர்ம சிந்தனை தூண்டப்படும். ஆனால் தகுதியானவர்களுக்கு மட்டுமே உதவி செய்ய வேண்டும் என்கிற விவேகமும் உங்களிடம் இருக்கும். கடன் வாங்குவதை நீங்கள் ஒரு கௌரவக் குறைவாக கருதுவீர்கள். எனவே உங்களது சேமிப்பிலேயே காரியங்களை முடிக்க பார்ப்பீர்கள். நடுத்தர வயதிற்கு பிறகு உங்களது பொருளாதார நிலை மிகவும் வலுவாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய சொத்தை நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள். வரவு 8 செலவு 10 என்ற நிலைக்கு நீங்கள் ஒருபோதும் செல்ல மாட்டீர்கள். உங்களது நிதி திட்டமிடல் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். சேமிப்பு என்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இருக்கும் என்பதால் அவசர காலங்களில் நீங்கள் யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலை ஏற்படாது. பணத்தின் மதிப்பையும் உழைப்பின் பலனையும் நீங்கள் சரியாக அறிந்திருப்பதால் உங்கள் செல்வம் மென்மேலும் பெருகும். உங்களது வருமானம் நேர்மையான வழியில் மட்டுமே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களை எப்போதுமே உற்சாகமாக வைத்துக்கொள்ள விரும்புவீர்கள். ஆனால் சில நேரங்களில் மன அழுத்தம் உங்கள் உடலை பாதிக்கலாம். தனுசு லக்னம் என்பதால் உங்களுக்கு தொடை மற்றும் கல்லீரல் சம்பந்தமான உபாதைகள் வராமல் பார்த்துக்கொள்ள உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசியின் சனி பகவான் எலும்புகள் மற்றும் பற்களில் சில பாதிப்புகளை கொடுக்கலாம் என்பதால் உணவில் கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது அவசியம். நீங்கள் எப்போதுமே எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தூக்கமின்மை பிரச்சனை வர வாய்ப்புண்டு. அதற்கு தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி செய்வது உங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக அமையும். இனிப்பு மற்றும் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை சிறுவயதிலிருந்தே குறைத்துக் கொள்வது பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும். வேலையின் காரணமாக உடலை வருத்திக் கொள்ளாமல் அவ்வப்போது போதுமான ஓய்வு எடுப்பது உங்கள் ஆயுளை கூட்டும்.
முறையான உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சியை உங்களது அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டால் நீங்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். காலநிலைக்கு ஏற்ப உங்கள் உடலை தகவமைத்துக் கொள்வதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். முறையான மருத்துவ பரிசோதனைகள் நலம் தரும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ஒரு மிகவும் பாசமான, அதே சமயம் மிகுந்த பொறுப்புள்ள பெற்றோராக திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்தவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் வளர வேண்டும் என்பதில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அவர்களுக்கு சிறு வயதிலேயே தர்ம சிந்தனையையும் உழைப்பின் மதிப்பையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பீர்கள். இதனால் அவர்கள் சமூகத்தில் ஒரு கௌரவமான மனிதர்களாக உருவெடுப்பார்கள். மகர ராசியின் தாக்கத்தால் உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் சற்று கண்டிப்புடன் நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் அவர்கள் தங்களது சொந்த திறமைகளை வளர்த்து கொள்ள நீங்கள் அனைத்து வசதிகளையும் செய்து தருவீர்கள். அவர்கள் கலை அல்லது அறிவியல் துறையில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அவர்களின் வெற்றி உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய கௌரவத்தை தரும். உங்கள் பிள்ளைகளுடன் நீங்கள் அவ்வப்போது மனம் விட்டு பேசி அவர்களின் விருப்பங்களை தெரிந்து கொள்வது உங்கள் உறவை இன்னும் பலப்படுத்தும். வயதான காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு தூணாக இருந்து உங்களை கவனித்துக் கொள்வார்கள். இதுவே நீங்கள் செய்த நல்வளர்ப்பிற்கு பெரிய வெற்றியாக அமையும். உங்கள் வாரிசுகள் மூலம் உங்கள் வம்சத்தின் புகழும் கௌரவமும் நாலாபுறமும் பரவும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தீராத ஆர்வம் இருக்கும். அதுவும் குறிப்பாக புதிய இடங்களை பார்ப்பதிலும் அங்கிருக்கும் கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதிலும் நீங்கள் விருப்பம் காட்டுவீர்கள். தனுசு லக்னம் என்பது ஆன்மீகத்தை சார்ந்த லக்னம் என்பதால் நீங்கள் புனித தலங்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு செல்லவே அதிகம் விரும்புவீர்கள். தொழில் விஷயமாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நீங்கள் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு பெரிய திருப்புமுனையாகவும் லாபகரமானதாகவும் அமையும். பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அவர்களின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்ற உதவும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களது சிந்தனை திறனையும் விரிவுபடுத்தும். நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக துல்லியமாக திட்டமிட்டு விடுவீர்கள். இதனால் உங்கள் பயணங்கள் எப்போதும் இனிமையாக அமையும். வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் செல்ல விரும்புவீர்கள். இதுவே உங்கள் பயணங்களை பாதுகாப்பானதாக மாற்றும். ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த அனுபவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மலையேற்றம் அல்லது இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு செல்வது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். உங்கள் பயணங்கள் அறிவுபூர்வமாக அமையும். முடிவாக சொல்லப்போனால் மகர ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு முழுமையான மற்றும் ஞானம் நிறைந்த வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள். உங்களது நேர்மையும் விடாமுயற்சியும் உங்கள் இரு கண்களாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியத்தை எப்போதுமே சாதித்து காட்டுவீர்கள். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சில போராட்டங்களை சந்தித்தாலும் உங்கள் உழைப்பின் மூலம் நீங்கள் அடையப்போகும் வெற்றி மிகவும் நிலையானதாகவும் கௌரவமானதாகவும் இருக்கும். உங்கள் பிடிவாதத்தையும் சில நேரங்களில் தோன்றும் அளவுக்கு அதிகமான விமர்சிக்கும் குணத்தையும் மட்டும் தவிர்த்துவிட்டால் உங்களை வெல்ல இந்த உலகத்தில் எவரும் இருக்க முடியாது. தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கும். சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரும் சொத்தாகவும் நீங்கள் எப்போதும் விளங்குவீர்கள். உங்களது நேர்மையும் ஒழுக்கமுமே உங்களை பிற்காலத்தில் ஒரு பெரிய சாதனையாளராக பறைசாற்றும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியிலேயே முடியும். எதற்கும் அஞ்சாமல் உங்கள் கடமையை சரியாக செய்தாலே போதும், உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். உங்களது விடாமுயற்சி உங்களை வரலாற்றில் இடம்பெறச் செய்யும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.